ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் நம்முடைய அன்பான வணக்கங்கள். அகத்தியா வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் லிமிடெடினுடைய மதிப்பில் மிகுந்த தயாரிப்பாளர் எங்களுடைய அன்பு சகோதரரான டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்களுடைய பெருமை மிகுந்த தயாரிப்பாகவும் வைடாங்கில் மீடியா வேம் இண்டியா அனீஷ் அர்ஜுன் தேவ் அவருடைய இணை தயாரிப்புலையும் ஒரு முழு திரைப்படமாக உருவாகி இன்னைக்கு அதனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அதே சமயத்தில் ஒரு ஒரு நிகழ்ச்சியான நேரமும் கூட என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த திரைப்படம் கதையாக உருவாக ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு பெரிய தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. முதல்ல இந்த கதையை எப்படி ஜனரஞ்சகமாக சொல்லணும், அப்படி ஜனரஞ்சகமாக சொல்லணும்னா இதுக்கு ஒரு பெரிய டெக்னிக்கலான ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு பெரிய சப்போர்ட், ஒரு ஆதரவு தேவைப்பட்டுச்சு. அப்போது கதை எழுதும் போதே இது ஒரு புது வடிவத்தில் இது ஒரு ஹாரர் படமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் இது ஹாரர்லேருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு ஹாரர் ஃபேண்டசியாகவும் இந்த திரைப்படத்தை எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் நம்ம சொல்ல வர்ற கண்டென்ட் ரொம்ப சுவாரஸ்யமாக எல்லாராலையும் ரசிக்க முடியும். அப்படிங்கிறதால இது ஒரு ஹாரர் ஃபேண்டசி திரைப்படமாக இதை உருவாக்க ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பித்த தேடல் அதற்காக பீரியட் போர்ஷனில் ஒரு பெரிய ஒரு காலகட்டத்தை காட்ட வேண்டிய ஒரு கதைக்களமும் இருந்துச்சு. ஸோ அந்த கதைக்களத்துக்காக ஏற்பட்ட தேடல் இதெல்லாம் முடிச்சு ஸ்கிரிப்டாக எழுதினதுக்கப்புறம் இதை தயாரிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்பட்டது. ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் ரொம்ப மனமும் பிசினஸ் எல்லாம் தாண்டி அதை எடை போடாமல் இந்த திரைப்படத்தை கண்டென்ட்டுக்காக செய்ய முன்வந்தால் மட்டும்தான் இந்த திரைப்படம் வெள்ளித்திரைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அப்போ இருந்து என் கூட தீபக் என்னோட கூடவே இருக்கார், கேமராமேன், இந்த படத்தோட டிஓபி. ஸோ 2 பேரும் சேர்ந்து நிறைய தேடல்கள். அந்த சமயத்தில் தான் எனக்கு ஜீவா சாருடைய அறிமுகம் கிடைச்சது. ஸோ அவரோட நான் நிறைய படங்கள், பாடல் எழுதுகிற படங்களாகட்டும் அல்லது அவருடைய களத்தில் சந்திப்போம்ல ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணேன், ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸு. அப்படி ஆரம்பித்த ஒரு நட்பு பயணத்தில் ஒரு நாள் அந்த நாட் சொன்னேன், இது மாதிரி ஒரு கதை இருக்குது சார் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னார், சார் ஹாரர் நான் பண்ணிட்டேனே சார் அப்படின்னு. இல்லை சார், இது ஹாரர் படம் கிடையாது, ஹாரருங்கிறது நம்ம ஒரு லேபிளாக வச்சுருப்போம், இதை தாண்டி இதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குது சார், இதை கண்டென்ட்டை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இதுக்கு நம்ம ஃபேண்டசி ஹாரராக இதை ட்ரீட் பண்ணுவோம், ஒரு அட்வென்ச்சர் ஹாரராக வேணால் இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கும்போது அந்த அட்வென்ச்சர் ஹாரர் அப்படிங்கிற விஷயம் ஜீவா சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி சார், நான் இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது. கண்டிப்பாக எங்கள் அப்பா இந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத அப்பவே சொல்லிட்டாரு. ஏன்னா அது பெரிய பிரம்மாண்டமான வேலை, அதிகமான ஒரு பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது அவருக்கு அந்த இடத்துல ஒரு ஏதுவான ஒரு இந்த படத்தை எடுக்கக்கூடிய மனநிலையில் இருப்பார்கள் அப்படின்னு அவர் நம்பி அழைச்சிட்டு போன இடம் தான் வேல்ஸ் ஃபிலிம். அதில் ஐஸ்வரி கணேசன் சார் அவரோட ஒரு இல்லத்தில் சந்தித்த நாள் இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. ஸோ கதை அவர்கிட்ட சொன்னோம், ஒரு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணார். நாங்கள் கேட்டது, நாங்கள் கேட்க தயங்கினது, நாங்கள் இதெல்லாம் கேட்கலாமான்னு யோசித்தது அப்படின்னு எதையுமே விட்டு வைக்காமல் அவ்வளவு பேரையும், ராஷிகண்ணா ஒரு பேன் இண்டியன் ஹீரோயின் இன்னைக்கு, ஸோ அவங்கள இந்த படத்துக்கு ஹீரோயினாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தார். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அழுத்தமான கதாபாத்திரம் அர்ஜுன் சார் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படிங்கும்போது அர்ஜுன் சாரை பேசி அவர் இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி சில ஃபாரின் ஆர்டிஸ்ட் நடித்தா அந்த கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும், அப்படியே பிரதிபலிக்கும் அப்படிங்கும்போது அந்த ஃபாரின்லேருந்து அந்த ஆர்டிஸ்டுகள் எல்லாம் ஒரு மட்டில்டான்ற ஒரு ஹீரோயின் வந்தாங்க. அப்புறம் எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு RRR படத்தில் நடித்தவர், அவரு உள்ளே வந்தார். அப்புறம் யோகி பாபு சார், ஒரு காமெடி போர்ஷன் யோகி பாபு சார், விடிவி, கின்ஸ்லி, ராதாரவி சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நட்சத்திரங்கள் அணிவகுப்பே இந்த படத்தில் எங்களுக்காக அவர் நடத்தி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்டு போகும்போதும் அதுக்கு லைவ்லேயும் சரி பீரியட்லேயும் சரி நிறைய செட் ஒர்க் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ அரங்க வடிவமைப்புக்கு பெரிய பெரிய பொருட்செலவாச்சு, அதையும் பண்ணி கொடுத்தாரு. ஸோ எல்லாமே இங்கே இது நான் ஒரு மேடைக்காக மட்டும் சொல்லலை, அவர்கிட்ட படம் பண்ணின, கணேஷாக்கிட்ட படம் பண்ண எல்லா டைரக்டர்ஸுமே உண்மையாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு மயில் தோகை கேட்டால் ஒரு மயிலை கொண்டு நிறுத்துவார். அதுதான் அவருடைய ஒரு பெரிய பண்பு. அவர் அந்த சினிமா மேலே வச்சிருக்கிற அந்த பேஷன், அந்த நேசம், அந்த காதல், இதெல்லாம் பார்த்து அவரை நான் ரொம்ப வியந்திருக்கேன். இதை பாராட்டி எனக்கு அடுத்த படம் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக நான் பாராட்டி பேசுறதே இல்லை. படம் நல்லா இருந்தால் எல்லாரும் படம் கொடுப்பாங்க, அதனால் அது வேற. பட் உண்மையை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், இது எல்லா டைரக்டருக்கும் கொடுத்து வச்ச இடம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் லிமிடெட். ஸோ அது இந்த நேரத்தில் பெருமையோட இந்த படத்தில் நான் முழுமையாக ஒர்க் பண்ண காரணத்தால், எனக்கு நல்ல அனுபவ ரீதியாக தெரிஞ்ச காரணத்தால் அதை சொல்கிறேன். ஸோ அப்படி எங்களுக்கு
எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாரு. அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 65 நாள் 70 நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்து பார்த்தோம்னா படம் எடிட் பண்ணி பார்த்தா பூரா இடத்துலையும் மேட்டு, கிரீன் மேட்டு, எங்கேயுமே பச்சை பச்சை மேட்டாவே வச்சு முழுக்க எடுத்து வச்சிருக்கோம். ஸோ எப்படிப்பா இதை படமா எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதோடைய சிஜி அளவு என்னன்னு யோசிச்சு கனெக்ட் பண்ணி எடிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட 90 நிமிஷம் இந்த படத்துல விஎஃப்எக்ஸ் காட்சிகள் தேவைப்பட்டுச்சு. எதுவுமே திணிக்கல. அது செட் எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும், ஒரு கரண்ட் எரேஸ் ஆகட்டும், ரோப் எரேஸ், இப்படி பல காட்சிகள் எடுக்கும்போது 90 மினிட்ஸ் 90 நிமிஷம் விஎஃப்எக்ஸ் காட்சி தேவைப்பட்டது. ஸோ அதுக்கு குறுகிய காலத்தில் பண்ணணும், படம் ரிலீஸுக்கு 1 வருஷத்துக்குள்ள பண்ணணும். அதுக்காக 1 வருஷம் டைம் எடுத்தோம். அதில் 14 கம்பெனிகள் இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ் காட்சிகளை வடிவமைச்சாங்க. ஸோ அதில் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து ஒரு நல்ல காட்சியாக இருக்கு நான் நம்புகிறேன். அது வந்து ஒரு பெரிய பொருட்செலவு அந்த காட்சிக்கு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு முக்கியமான டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர் போன்ற படங்கள் எல்லாம் பண்ண ஒரு வெளிநாட்டு கம்பெனி ஒருத்தவங்க தான் அந்த இறுதி காட்சியில் ஒரு அனிமேட்டட் ஒரு சண்டை காட்சி அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா அந்த படத்தில் இருக்கும். ஸோ இப்படி வந்து இந்த படத்தில் நாங்கள் கேட்ட அனைத்தையும் செய்து கொடுத்து என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் சொல்லுவார், நான் அவர்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக உதவியாளராக இருக்கும்போது சென்னைக்கு வந்த புதுசில் ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டு படம் முடிச்சு எழுதுனதை எடுத்துட்டோங்கிற திருப்தி அந்த டைரக்டருக்கு வந்துச்சுனாலே அந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக உருவாகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஸோ அப்படி இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு காப்பியாக பார்க்கும்போது அந்த ஒரு மன நிறைவு ஏற்பட்டுச்சு. அந்த மன நிறைவுக்கு காரணம் நிறைவான ஒரு தயாரிப்பாளர் எங்களுக்கு அமைஞ்சது தான் அப்படிங்கிறது மிக நிதர்சனமான உண்மை. ஸோ அவருக்கு நட்சத்திர எண்ணிக்கையில் நன்றிகள் சொன்னால் கூட அந்த இடத்துல போதாது. அதே போல் எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கூட்டணி அது மிக முக்கியமானது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தீபக் குமார் பற்றி நிறைய படங்கள், டிடி ரிட்டர்ன்ஸ் ஆகட்டும், தமிழுக்கு ஒன்றை எழுத்துவோம் அப்படின்னு நிறைய வெற்றி படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சந்தானம் சாரோட படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பல வெற்றி படங்கள் அவர் பண்ணிட்டு இருக்கும் போதும் இந்த படத்தில் அவர் வந்து ஒர்க் பண்ணது ஒரு டிஓபியா மட்டும் இல்லாமல் ஒரு தோள் கொடுக்குற ஒரு தோழனா, ரொம்ப போராடும் காலகட்டங்களில் கூடவே இருந்து அதை தைரியம் சொல்லுகிற ஒரு நண்பனா அப்படின்னு சொல்லி தீபக்குடைய பங்களிப்பு என்னுடைய இந்த கடந்த ஒரு 3 ஆண்டுகளில் மிக அதிகமான, நான் வந்து என் பையன் பேரை சொல்லி கூப்பிட்டதை விட அதிகமாக தீபக் பேரை சொல்லி தான் நான் கூப்பிட்டுருப்பேன் இந்த 3 வருஷத்தில். அந்த அளவுக்கு என் கூடவே இருந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்காரு. அவருடைய விஷுவல்ஸ் கண்டிப்பாக பேசப்படும். நீங்கள் எல்லாரும் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை உங்களால் அதை உணர முடியும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி எடிட்டர் ஷான் லோகேஷ், அவருடைய எடிட்டிங், ஏன்னா படம் வந்து 2 விதமான காலகட்டத்தில் நகரும். ஒன்று லைவ்ல போகும், இன்னொன்று ஒரு 1940 அப்படிங்கிற ஒரு பீரியடில் இந்த படம் நகரும். ஸோ இந்த இரண்டையும் இணைக்கிற புள்ளிகளை அந்த எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு அற்புதம் அவ்வளோ அசாத்தியமாக அது வந்து அழகாக இந்த படத்தில் நிகழ்த்தி கொடுத்துருப்பாரு ஷான் லோகேஷ். ஸோ ரொம்ப அற்புதமான எடிட்டர். ஸோ அந்த எடிட்டருடைய பலம் நீங்கள் ட்ரெய்லர் கட்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அவ்வளவு சுவாரஸ்யமாக அந்த 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 எசன்ஸை கெடாமல் அப்படியே அந்த ட்ரெய்லரில் கொண்டு வந்து காட்டின ஒரு ஜாலம் அந்த எடிட்டிங் ஜாலமாக அமைஞ்சது. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சண்முகம், ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ண கணேஷ் மாஸ்டர், காஸ்டியூம்ஸ் முக்கியமாக அந்த பீரியட் காஸ்டியூம்ஸ் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தின சாய் சார், பல்லவி மேடம், டீனா ரொசாரியோ அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டணி இந்த படத்தில் வந்து டெக்னீஷியன்ஸை எனக்கு ரொம்ப பக்கபலமாக அமைஞ்சு ஒர்க் பண்ணாங்க. குறிப்பாக மியூசிக் யுவன் சங்கர் ராஜா. ஸோ அவரோட நான் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டைரக்ஷன் படங்கிறதால அவர் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்தே செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். அவர் அப்போ துபாயில் இருந்த சமயம். ஸோ என்னை கம்போசிங்க்கு சார் அங்கே அனுப்பிச்சிருந்தார் கணேஷ் சார். ஸோ அங்கே தான் கம்போஸ் பண்ணோம். அந்த முதல் நீங்கள் பாட்டிலேருந்து இப்போ சித்தர் பாடல் எல்லாமே. ஸோ அப்படி ஒவ்வொரு பாட்டுமே அவர் ரொம்ப உட்காந்து மெனக்கெட்டு ரொம்ப, அதுவும் ரீரெக்கார்டிங்கில் அவர் ரொம்ப ஈடுபட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் முழுசாக படம் பார்க்கும்போது ரீரெக்கார்டிங் அவருடைய எப்போவுமே யுவன்னாலே அதில் ஒரு தீம் மியூசிக் அப்படிங்கிறது அவருடைய ட்ரேட்மார்க். அது கண்டிப்பாக இந்த படத்தில் மிஸ் ஆகாது. அப்படி ஒரு அழகான படத்துடைய ஸ்பீடே வேறு லெவலில் மாறிச்சு ரீரெக்கார்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது. ஸோ அப்படி ரீரெக்கார்டிங் ரொம்ப அழகாக இந்த படத்தில் வடிவமைச்சு கொடுத்தார். இப்படியாக எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுடைய பெரிய ஆதரவோட, நல்ல உழைப்போட, நடிகர்களுடைய பெரிய ஒத்துழைப்போட இந்த படம் அகத்தியா எனக்கு முழுமையாக நிறைவடைஞ்சு வெளியாவதற்காக காத்திருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் இந்த படத்தை பற்றி ஒரு சுருக்கமாக நெருக்கமாக சொல்லிக்கிட நான் விரும்புகிறது, இது முழுக்க ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமான ஒரு 2.25 மணி நேரம் ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக மனம் விட்டு எல்லா குடும்பத்தினரும் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் வடிவமைச்ச ஒரு அழகான ஒரு திரைக்கதையோட, நல்ல தமிழ் வசனங்களோட, பாடல்களோட, அதே சமயத்தில் எல்லாரும் இப்போ விரும்புகிற அந்த ஹாரர், காமெடி, இதை கடந்து ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம்.
ஸோ இதெல்லாம் கலவையாக பார்க்கும்போது அனைவருடைய ஜனரஞ்சக ரசனையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல படைப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அழுத்தமான ஒரு நம்பிக்கை. நிறைவாக ஒரே ஒரு விஷயம்னா, ஒரு இயக்குனராக சொல்லும்போது, இயக்குனராக மட்டுமல்ல, ஒரு படைப்பாளியாக சொல்லும்போது, எந்த ஒரு படைப்புமே மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு பயன்பாட்டுக்கு இருக்கணும். அதுதான் ஒரு படைப்பின் இலக்கணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த படைப்பு இதுவாக இருக்கலாம், அது ஒரு புல்லா கூட இருக்கலாம், அது ஒரு புல்லாங்குழலா இருக்கலாம். புல்லாக இருந்தால் அது நடப்பவர் கால்களில் பட வேண்டும், புல்லாங்குழலாக இருந்தால் அதை எடுப்பவர் கைகள் தொட வேண்டும். ஸோ படைப்பு என்பது மக்களின் பயன்பாட்டிற்கு ஏதாவது ஒரு விதத்தில் அது போய் சேரணும். அப்படி ஒரு முயற்சியாகத்தான் இந்த அகத்தியா ஒரு அழகான கருவை சுமந்து கொண்டு மக்களை நோக்கி, உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் சினிமாவிற்கு கிட்டத்தட்ட 27 வருஷங்கள் ஆயிடுச்சு. பாடலாசிரியர் அறிமுகமாகி நடித்து டைரக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி அகத்தியா 27 வருஷங்களில் கடந்துருச்சு. ஸோ 27 ஆண்டுகளில் நான் சினிமாவுக்குள்ளே இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் ஒன்று தான். சினிமாவினுடைய வெற்றி என்பது, சினிமாவில் ஜெயிக்கிறது, வெற்றி பெறுவது என்பது தேடி செய்வது அல்ல, அது பலரும் கூடி செய்வது தான் வெற்றி. சினிமாவின் வெற்றி மட்டும் ஒரு தனிப்பட்ட வெற்றியா ஒரு தனி மனிதர் ஜெயிச்சிட்டார் அப்படி இருக்க முடியாது. பல கலைஞர்களுடைய கூடி செய்வது தான் ஒரு கலைஞனுடைய வெற்றியா மாறும். அப்படி இந்த அகத்தியாங்கிற படைப்பை எடுத்து வந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரோடும் கூடி இந்த வெற்றியை அடைய வேண்டும் என்பது என்னுடைய மிக அன்பான ஒரு வேண்டுகோள். என்னுடைய பேனாவிற்கு உங்களுடைய பேனாக்களை துணைக்கு அழைக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களோடு பிப்ரவரி 28ஆம் தேதி வருகிறோம். வாழ்த்துங்கள். இந்த மிகப்பெரிய வாய்ப்புக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்துக்குள்ள என்ட்ரி வந்ததுலேருந்தே அவருடைய என்ன சொல்றது, அர்ஜுன் சாரை வச்சு டைரக்ஷன் பண்றதுங்கிறது, ஏன்னா நான் அர்ஜுன் சார்ட்ட பாட்டு எழுதுறதே கஷ்டமான விஷயம். ஏன்னா அவருடைய டைரக்ஷன் நான் நிறைய படங்கள் நான் பாட்டு எழுதியிருக்கேன். ஸோ அப்படி அவர்கிட்ட பாடல் எழுதுறதே பெரிய வேலை, அவரை வச்சு டைரக்ஷன் பண்றதுங்கிறது இன்னும் பெரிய வேலை. ஏன்னா அவருக்கு அது ஒரு நடிகராக மட்டும் இல்லை, சீனியர், அதை தாண்டி அவரே ஒரு நிறைய படங்கள் டைரக்ஷன் பண்ணவர். அப்படிங்கிறதால செட்டுக்குள்ள வரும்போது சீன் பேப்பரை படிச்சோன்னே இதுக்கு எந்தெந்த ஷார்ட் டிவிஷனு, இது ஏன் இத்தனை கேமரா இருக்கு, இந்த ஷார்ட்டை யூஸ் பண்ண நீ இந்த ஷார்ட்டை எங்க போடுவேங்கிற கேள்விகள்லாம் அவருக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த கேள்வி எல்லாத்துக்கும் நம்ம சரியான பதில் வச்சிருந்தோம்னா அவர் ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் விற்பார். ஆனா அதை சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் அவரை மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்டை நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ டே 1 முதல் நாள் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ நானும் தீபக்கெல்லாம் முதல்ல பேசி வச்சுப்போம், அர்ஜுன் சார் வரா இருப்பா, இன்னும் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும், எல்லாத்துக்கும் தயார் பண்ணி வச்சுக்கணும்னு. ஸோ எல்லாத்துக்குமான விடை அவர் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் நம்மளுடைய போக்கில் விட்டுருவார். ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு அழுத்தமான ஒரு அந்த படம் பார்க்கும்போது தெரியும், அந்த கதையினுடைய கோர், அந்த வேறு பகுதியில அந்த அர்ஜுன் சாருடைய பாத்திரம் இடம்பெற்றிருக்கும். ரொம்ப அருமையா வந்திருக்கும். ஸோ அர்ஜுன் சாருக்கு ரொம்ப அந்த ஹைதராபாத்தில் கொஞ்சம் வரதா இருந்தது, அதனால அவரோட அங்கே இந்த படப்பிடிப்பில் இருக்காரு. ஸோ ப்ரீவியூ ஷோக்கு வரேன் இருக்காரு, சந்திக்கிறேன் அப்படின்னாரு பத்திரிகையாளர்களை. ஸோ அவருடைய அந்த மிகப்பெரிய பங்களிப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஆல்ரெடி ஹாரர் ஃபிலிமில் வேலை பண்ணிட்டேன், அரண்மனை 3ல அரண்மனை 4ல. ஆனால் திஸ் டைம் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஒரு புது எலிமெண்ட் இருக்குது இந்த படத்தில். தேங்க்ஸ் டு பாலாஜி சார் ஹூ தாட் ஆஃப் இட். எல்லாருக்கும் தெரியும் அபவுட் ஹிஸ் ரைட்டிங், ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் யூல் நோ அபவுட் ஹிஸ் டிரெக்ஷன் அபிலிட்டி ஆல்சோ. ஹிஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் ஒரு புது எலிமெண்ட் that we have in this film, you'll see it in the climax. As Deepak sir said, we've used a lot of new technology, or both the technology we've used, and I think it's come out really well. Yenakku horror padam, I love to work in it, I love to act in it, and I'm hoping that people see this film and they like it too. எனக்கும் பாவிஜி சாருக்கும் ஒரு பெரிய ஒரு லாங் ட்ராவல் இந்த ப்ராஜெக்ட் மூலியமாக தான் எங்களுடைய நட்பு ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நான் பாவிஜி சாருக்கு சொல்கிறேன். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக எந்த வித காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தேவைப்பட்டது. கணேஷ் சார் நிறைய இடத்துல எங்களை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் தானே இந்த படம் ஷூட் பண்ணியிருக்கோம். நல்ல ஹியூஜான செட்ஸ் ரைஸ் பண்ணோம். ஏன்னா சார் ஃபஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் சொல்லும்போதே ஃபஸ்ட்டு கொஸ்டினே ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா நம்ம மோர் தேன் லைவ் லொக்கேஷன் ஒரு நிறைய செட் ரைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த பீரியடை இன்னும் நல்லா கிராண்டாக காட்ட முடியும், டீட்டெயிலிங் பண்ண முடியும்னு சொன்னோன்னே கணேசர்கிட்ட நாங்கள் எவ்ரி டைம் நாங்கள் ஒரு மீட்டில் உட்காந்து நாங்கள் எல்லாமே கொஞ்சம் பெரிய ஐடியாவை தான் சொல்லுவோம்.
எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் எல்லாத்துக்கும் எங்களுக்கு சேங்ஷன் பண்ணுவார். ஆல்சோ எனக்கு இந்த படத்துடைய ட்ராவலில் நான் சொல்லணுன்னா, எனக்கு மோர் தான் நான் இந்த படம் நான் நிறைய வாட்டி பார்த்து இந்த ஆடியன்ஸை பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தில் சாரோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா அதை வந்து அசம்பிள் பண்ணியிருந்தார். ஓவராலாக அதுக்கப்புறம் படத்தில் நிறைய விஎஃப்எக்ஸ், நிறைய நியூ டெக்னாலஜிஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய சீன்ஸில் மோஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்சோ ஃபார் த கிளைமேக்ஸ் நாங்கள் வந்து ஒரு 4.5 minutes நாங்கள் டோட்டலாகவே நாங்கள் மெயின் ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணாமல் அவங்கள ஸ்கேன் பண்ணி ஃபுல் கிளைமேக்ஸ் நாங்கள் வந்து 3Dலே கிரியேட் பண்ணியிருக்கோம். மெயினாக கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணோம்னு சொல்லி ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.